இப்போ ரூத்தினுடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவா யார் இருந்தாங்கன்னா போவாசு. ஆமேன். போவாசுக்கு அந்த உரிமை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறாரு. ரூத்துக்கு இவனை கல்யாணம் பண்ணனு உரிமை கொடுத்தாரு. அவன் உரிமையை விட்டு கொடுத்த போது அவன் பாதரட்சை கலட்டப்பட்டது. அவன் பாதரட்சை கலட்டி அவன் உரிமையை விட்டு கொடுத்ததுனால தான் போவாசால ரூத்தை கல்யாணம் பண்ண முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் கர்த்தர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது, சில யுத்தங்களை ஜெயிக்கிற நேரம் வரும்போது, நீங்கள் சிலர் உங்கள் பாதரட்சை கலட்டினாலே அப்படின்னா இது ஏன் உரிமை அல்ல, நீரே எல்லாவற்றையும் ஆளுகிறீர் என்று உங்க உரிமையை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். மோசே முற்செடியில் சந்தித்தாரு. சந்தித்த போது முதல்ல அவர் கேட்ட கேள்வி, நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், உன் பாதரட்சை என்ன செய், கலட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மோசே, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போறேன், நான் உன் கூட இருப்பேன், உன் கோலை கொண்டு உன்னை அனுப்புறேன், எல்லாம் உனக்கு வெற்றியா நடக்கும். ஆனா நீ இன்சார்ஜா இருக்க கூடாது, நான் தான் இன்சார்ஜா இருப்பேன். அப்போ உங்க பாதரட்சியை கலட்டுவதென்றால் என்ன தெரியுமாங்க? நான் இப்படி நம்புகிறேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திலிருந்து, செல்வத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து எல்லாத்திலையுமே இன்சார்ஜ் நான் அல்ல, இன்சார்ஜ் கர்த்தர் தான் என்று உங்க உரிமையை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் போது உங்களை கர்த்தர் நடத்துகிற விதமே ஒரு வித்தியாசம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.